மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேட்டுருவீங்க நீங்கள்? இவ்வளோ தான் கேட்பீங்க. என்ன? வீடு, வாசல், சொத்து பத்து, வசதி, மனைவி, குழந்தை, ஆரோக்கியம், சரி எம்பிபிஎஸ் சீட்டு ஞாபகம் இருக்கு, கிடைக்கட்ட எம்பிபிஎஸ் சீட்டு இத்தனையும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஆனால் இதை கடந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதை ஒன்று சொல்லிடுங்க, பார்த்துருவோம். நீங்கள் உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானுங்க. ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, மோட்சம், முக்தி, சாப்பாடு, தூக்கம், அவ்வளோதானுங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வேற என்னங்க? என்னதான் கேட்டீங்கன்னா இதுக்குள்ள தான் கேட்பீங்க. வேற எதுவும் இதை தாண்டி ஒன்றுமே கேட்க முடியாது உங்களால். எங்கே சுற்றினீங்கனாலும் பணம் தான். ஆமாம் தானே? ஒரு படி மேலே போனீங்கன்னா இறைவன், அவ்வளோதானே? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் கேட்கவே முடியாத உங்கள் காதுக்கு வந்தது தான் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் காதுக்கு எதெல்லாம் சிறந்ததுன்னாங்களோ அதான் நாளைக்கே வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுன்னு வைப்போம். லெஃப்ட் கையை கட் பண்ணிக்கிறவனுக்கு 24 hours எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். கட் பண்ணிக்க மாட்டேங்க. இந்த கை இருந்து கவர்மெண்ட் என்னத்துக்கு பிரயோஜனம்? கட் பண்ணாலும் கட் பண்ணிப்பீங்க நீங்கள். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவன் வந்து மாசா பேசுகிறானோ, மாசுனா மாசா அந்த மாசு இல்லை, மாசானா கூட்டம் கூட்டமாக எவன் அதிகமாக பேசுகிறானோ அதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, இதெல்லாம் தான் சிறந்ததுன்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இறைவன் உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு வெயிட்டிங்கில் வச்சுட்டு இருக்கிறார். இப்படி வச்சுட்டு இருக்காரு. எப்படி வச்சுட்டு இருக்கிறாரு? வரவன் போறவனை பூரா பார்க்குறான். பூரா வெறும் காலி பாத்திரமா போவாங்கன்னு பார்த்தா ஒருத்தம் கூட காலி பாத்திரம் கிடையாது. ஏதாவது பாத்திரத்தில் போட்டுக்கிட்டே அதை கொடுக்குறது கொஞ்சமாவது விடுங்கடானா, என்னடா பாத்திரத்தை பூரா நிறச்சி வச்சிருக்கீங்க, எதடா போய் பார்த்தா அதில் என்னதான் வச்சிருக்கான்னு. இவர் டிசைனாக கலர் கலராக ரகரகமாக வச்சிருக்காப்புல. ஓரமாக வச்சுட்டு போய் எட்டி பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா குப்பை, கருமம், கன்றாது, விளங்காது, வீணாக போனது, நாசமாக போனது, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாதது, இதனால எவன் குடும்பத்தை கெடுக்கிறது எல்லாம். என்னடா பூரா இவரும் டிசைனாக சுற்றி அவர் மறந்து போய். இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு உங்கள்கிட்ட? டேய், உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை, இதனால உங்களுக்கு ஒரு பலன் நான் கொடுக்கறதுக்கு தயாராக, பாத்திரத்தை மட்டும் காலி பண்ணி கொட்டிடுறேன்றார். நீ என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட இருக்கிறது தான் சிறந்ததுன்னு இறுக்கி அணைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நீ புரியுதா புரியலையா நான் சொல்கிறேன்? கொட்டி விட்டு தொலைங்க அந்த கருமாந்தரத்தெல்லாம். நான் சொல்கிறத நம்புங்க. நீங்கள் வேறு யாரை நம்புறீங்களா? நான் ரொம்ப நல்ல பையன், நீங்கள் தயவு செய்து என்னை நம்புங்க. அப்பப்போ கேட்ட பையன். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நல்ல பையனாக நான் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற யாரையும் நம்பாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் நம்புங்க. இந்த கருமாந்தரத்தெல்லாம் கீழே கொட்டி விட்டு தொலைங்க தயவு செய்து. புதுசாக போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறான். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஸோ க்யூட், ஸோ ஸ்வீட். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி கொட்டுறதுன்னு அடுத்த கேள்வி வரும். கரெக்டாக? கொட்டெல்லாம் வேணாம், அன்னதானம் பண்ணுங்க, அதுவே கொட்டிடும் கீழே. இதுக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கையை என்னால் சிம்பிளாக சொல்கிறதுக்கு என்னால் முடியவே முடியாது. இத்தனையும் கேட்டுட்டு மறுபடியும் நான் முதல்ல இருந்து அதே குப்பையோட தான் திரியுங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் மறுபடியும் அடுத்த கிளாஸ் வரதுலாம் கண்டென்ட் கிடையாது. எப்போ வந்தாலும் கீழே கொட்டுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். எப்போ வந்தாலும் கீழே கொட்டுங்க, புதுசாக இறைவன் போடுவார். ஆனால் நீங்கள் கீழே போடுறதுக்கு தயாராக இல்லை. அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு இல்லை, எங்கே இருக்குது? நீங்கள் ஆசைப்படுறது, விருப்பப்படுறது பூரா எங்கெங்க இருக்குது உங்களுக்கு? இங்கே இருக்குங்க. எங்கெங்க இருக்குது? இங்கேனா இங்கே இல்லை, உங்கள் தலைக்கிட்ட இருக்குது. வச்சு பாருங்க, கை இவ்வளோ பக்கத்தில் வைங்க, கையை இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற போகுது? ஆனால் அகங்காரத்தில் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் சிறந்தவன். அன்னதானம் பண்ணுங்க, எல்லாம் மாறும், வாழ்க்கையே மாறும். ஒரு வாரம் பண்ணிட்டு எங்கே ஒன்றும் நடக்கலை, இந்த கேள்வியே இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? இதுக்கு பேர் என்ன? வாழ்வியல் முறை. இந்த முறைக்கு பேர் என்ன? வாழ்க்கையவே இப்படித்தான் இனிமேல் வாழணும். வாழ்ந்துடலாமா? நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறக்கா சொல்லிட்டு இருக்கேன். நான் என் வாழ்க்கை நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் வீடியோலாம் போட்டு காமிச்சு ப்ரூவ் பண்ணுவேன். நான் எனக்காக பேசல, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். முதல்ல உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் போய் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட ஓப்பனாக இருக்கிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் தெரிவிங்க. நீங்கள் பேசாத விஷயத்த எவனாவது வெளியில் போய் பேசிட்டான் அப்படின்னா நீங்கள் ஹீரோயினா உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் தான் பெரிய ஆள். ஏன்னா அவனுக்கு தெரியாத விஷயத்த தான் அவன் வேற ஒருத்தன் சொல்லிட்டானே வெளியே. ஏதாவது புரிகிறதா? இதுக்கப்புறம் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு என்னால் முடியல. அதுக்கப்புறம் எனக்கு டயர்டாகி படுத்துருவேன் போல. நான் பேசாமல் ஒரு டைம் நான் இப்படி வந்து உட்காந்து உங்களை கிளாஸை போட்டு வெளியே அப்போ தானே தெரியும் என் கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு. ஒரு டைம் அது எடுத்து பாருங்க. எவ்வளோ தலைவலி பிடிச்ச வேலை தெரியுமா? அப்போதான் தெரியும் இந்த உண்மையை உணராமே இருந்திருக்கலாம். உண்மையை உணர்ந்தா அதை கிராஸ் பண்ணியும் போய் தொலைய மாட்டேங்குது. ஏன் அப்பப்போ சேட்டை பண்ணலானாலும் மைண்டு போய் தொலைய மாட்டேங்குது. கர்மா வேறு பின்னாடியே வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. என்னடா பண்ணுறது? எங்கேயாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஆள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு டைம் அப்படியே எஸ்கேப் ஆகியும் பார்த்தா முடியல.
உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருன்றாங்க. இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன், இல்லாதப்ப யார் பண்ணுவா உங்களுக்கு? அவரவர் மனமே அவரவருக்கு குரு. கிளியர்? உங்க மனசை குருவா மாத்துங்க. டைம் பாஸ். நான் ஏன் அந்த குருன்ற பொறுப்புலாம் ஒத்துக்கிறதுல பெரிய சோம்பேறி. நான் யாரு? பெரிய சோம்பேறி. என்ன மாதிரி ஒரு சோம்பேறி உலகத்திலே பார்க்க முடியாது. விச் மீன்ஸ் வேலை செய்யறதுல சோம்பேறி அப்படி கிடையாது. தேவையில்லாத எதையும் செய்யவே மாட்டேன், சும்மாவே தான் இருப்பேன் நான். அதுவே நடந்து முடிகிறத நான் போய் ஏன் செஞ்சு ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி? உண்மையாகவே தானாக தான் நடக்குது. திருப்பூர் கிளாஸ் நான் பிளான் பண்ண நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டேன். எப்போ முன்னாடியே எப்போ அடிக்கடி பெய்டு கிளாஸஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். பேமெண்ட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸாக அனௌன்ஸ் பண்ணுங்க விட்டுட்டேன் நான். ஒரு வார்த்தை அவ்வளோதான். அந்த வார்த்தை ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி ஆடியோ செட்டப் வர வச்சு, இடையில கரண்ட் போனால் கரண்ட்டையும் வர வச்சு, மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடை போட்டு ஆளுங்களை உட்கார வச்சு உங்களை பத்திரமா அனுப்பிச்சி வைக்கிது அப்படின்னா எப்படி நான் செஞ்சேன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை தம்பி, நீங்கள் தானே இருந்த வழி நடத்துங்க. ஒரு மண்ணாங்கட்டி வழி நடத்தல. நான் இங்கே வந்ததே நேற்று சாயந்தரம் தான் வந்தேன். அது வரைக்கும் வெளியூரில் தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான்னு தெரியாது, என்ன சாப்பாடு தெரியாது, அடுத்து எனக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாது. போனால் தான் எனக்கே தெரியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, டீம் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இயங்குது, சூப்பராக நடக்கும், எங்கள் பெருமையை சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் பாதையில் கரெக்டாக இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற விசுவாசிகளையும் உங்களுக்கு வேணுங்கிற தங்கமான ஆட்களையும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உங்களுக்கு எவனா துரோகம் பண்றான், தீங்கு நினைக்கிறான், தெரிச்சு ஓடிடுவான். இருக்கவே முடியாது உங்ககிட்ட. நீங்க திட்டலாம் பேசலாம்ன்றதுக்குள்ள அவனே ஓடிடுவான். இறைவன் அந்த மைண்டுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். நம்ம பெரிய கெட்டவன் மாதிரி நெகட்டிவான பீப்புள் மாதிரி ஏற்படுத்தி விட்டோன்னே அவனுக்கு என்ன தெரியும்? கடவுளாக பார்த்துட்டு இருந்த நம்ம நெகட்டிவா அவனே ஓடிடுவான். நீங்கள் ஆசையாக கல்யாணம் செய்து கொள்கின்ற உங்களது மனைவி கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. நீங்க ஆசையா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவன் கடைசி வரைக்கும் உங்க கூட வர மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்படக்கூடிய உங்கள் குழந்தை கடைசி வரைக்கும் கூட வராது. அப்ப எது கடைசி வரைக்கும் கூட வரும்? இறைவன் தான் வரும். அல்டிமேட் அவர் தான் எண்டு. அது கீழே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இறைவன் அடைவதற்கு முன்னால் ஒரு விஷயம் இருக்கு. பாவம் புண்ணியம் ரெண்டு தான் வரும் கடைசி வரைக்கும்.